எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்டோட கதையை சொல்லிதான் இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அது யார் தெரியுமா? நான் தான். ஸ்கூல்ல ஒவ்வொரு வருஷமும் ஓகே 10th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், அந்த முதல் நாள் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு வைப் இருக்கும். டே 1ல இருந்தே நான் இனிமேல் சூப்பரா படிக்க போறேன் அப்படின்ட்டு புது நோட், புது புக், புது பென், லைக் எல்லாமே புதுசு. பேக்லாம் புதுசா இருக்கும், லஞ்ச் பேக் புதுசா இருக்கும், எவ்ரிதிங் இஸ் நியூ. அப்படி புதுசா போய் ஒரு கிளாஸ் ரூம்ல உட்காரும் போது இன்னையில இருந்து நான் சூப்பரா படிக்க போறேன்னு எனக்கு ஒரு சூப்பர் வைப் இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும். டே 1 சூப்பரா படிப்பேன், சூப்பரா நோட்ஸ் எடுப்பேன், டீச்சர் சொன்னது எல்லாத்தையும் கேட்பேன், கரெக்டா ஹோம் ஒர்க்கை முடிச்சுட்டு வருவேன். டே 2 அதே மாதிரியே, டே 3 அதே மாதிரியே, டே 4 கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா பண்ணுவோம், டே 5 டே 6 ஐ திங்க் இந்த கதை உங்களுக்குமே நடந்திருக்கும். அஃப்கோர்ஸ் இதுல யாரையுமே நான் தப்பு சொல்ல, ஏன்னா இது எனக்கும் நடந்திருக்கு. நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்க பார்த்து எனக்கு ஒரு சில ஹேர்டில்ஸ் இருக்கும். முதல் விஷயம், என்னால ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேட்டடா ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்க முடியாது. ஒரு 1 hour மேல என்னால படிப்பை பத்தி யோசிக்க முடியாது. படிக்கணும்னு உட்காரும் போதுதான் மைண்ட் இங்கேயும் எங்கேயும் தாவிட்டே இருக்கும். ஆனா நான் சின்ன வயசுல நிறைய கார்ட்டூன்ஸ் பார்ப்பேன், டிவி பார்ப்பேன். வந்த உடனே படிக்கிறதுக்கு ஒரு ஷெடியூல் இருக்கோ இல்லையோ, 8 மணிக்கு இதை பார்க்கணும், 8:30க்கு இதை பார்க்கணும், 9 மணிக்கு இதை பார்க்கணும்ட்டு மைண்ட்ல அதுக்கு ஒரு ஷெடியூல் இருக்கும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிச்சிடணும்னு படிப்பெல்லாம் அவசர அவசரமா முடிச்சுட்டு ரிலாக்ஸா போய் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு அதிக டைம் நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். என் ஹார்ட்ல இருந்து சொல்றேன், நான் பண்ண தப்ப சொல்றேன். சரியா? நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஹேர்டல்ஸ் இருக்கும். ஐ டிட் நாட் கம் ஃப்ரம் அ ஃபினான்ஷியலி வெரி ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட். அப்போ எங்க அப்பா அம்மாவுடைய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்ல என் மண்டையில ஓடிட்டே இருக்கும். ஓகேவா? அப்பப்போ நான் பெருசா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் சொல்ல மாட்டேன், ஆனா அப்பப்போ சின்னதா சப்போர்ட் பண்ண வேண்டி இருந்தது. நான் என்னோட 10th 11th 12th சொல்றேன். ஓகே, பட் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம கிளாஸ் ரூம்ல போய் உட்காரோன்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸ் ரூம்குள்ள வந்து லைக் எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்னாலும் எல்லாருமே படிக்கும்போது ஒரே மாதிரி படிக்க மாட்டோம். நம்ம ஃப்ரெண்டு கஷ்டமான ஒரு கொஸ்டின் 5 நிமிஷத்துல படிச்சிருவோம், நமக்கு 1 மணி நேரம் ஆகும். ஆனா அங்க கொடுக்குற டைம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஸோ இந்த கம்பேரிசன்ல நம்மளே கில் பண்ணிடும். ஸோ நிறைய ஹேர்டல்ஸ் எல்லாம் தாண்டி தான் படிச்சுதான் இப்போ நான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு அப்படி என்ன ஹேர்டல்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ற? இஃப் யூ எவர் வாண்ட் டு டாக் அபவுட் யுவர் ப்ராப்ளம்ஸ், படிக்கிறதுல உனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த மாதிரிலாம் இஷ்யூ இருக்கு, ஆனா யாருமே அதை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அதை இங்க கமெண்ட்ல கொட்டிட்டு போ. ஓகே, வாட் எவர் யூ ஃபீல், யூ டேக் யுவர் டைம் அண்ட் கமெண்ட் இட் ஹியர். அது ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி கூட இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் அதை படிக்கிறேன். நான் இல்லைனாலும் கண்டிப்பா இன்னொரு சப்போர்ட் உங்களுக்கு வரும். எல்லா நேரத்துலையும் என்னால மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு கிடையாது. நான் ஏன் உங்களை கமெண்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, ஓகே, த ஒன்லி ஹெல்ப் வில் நாட் பி மீ. வேற யாரும் இன்னொருத்தர் கூட உங்களை அழகா புரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். ஸோ மேக் அ கமெண்ட் லைக் தட். சரியா? இப்போ நீங்க டே 1ல இருந்து டாப்பரா ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா அகாடமிக் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, கிளாஸ் நம்ம போறோம்ல, இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஸ்கூல் இருக்குல்ல, அப்பவே இப்போ பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டா, கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டா, மேக்ஸ் எடுத்துக்கிட்டா, பயாலஜி எடுத்துக்கிட்டா, அதுல என்ன சிலபஸ் இருக்கு, என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு, ஒவ்வொரு சாப்டருக்கும் அதுல இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன, இது முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் நம்ம அதுக்கு தான் ஆக்சுவலா டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்து 2வது, ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ஸ்டடி பிளான் ஒன்னு டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப இந்த ஸ்டடி பிளான் இருக்குல்ல, ஒவ்வொரு நாளும் ஓகே நான் எதை நோக்கி பயணிக்க போறேன், என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பிளான் பண்ணணும்னா ஏதோ ஒரு ஆசை இருக்கணும்ல மனசுல. அப்ப அந்த ஆசையை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 600 out of 600 எடுக்கணும், அதான் என் ஆசை 12th. அப்ப 10th இருந்தே அதுக்கு நான் எப்படி டிராவல் பண்ணணும், 11th இருந்தே அதுக்கு நான் எப்படி டிராவல் பண்ணணும், 12th இருந்து எப்படி டிராவல் பண்ணணும், தனித்தனியா பிளான்ஸ் பிரிச்சுக்கணும். எப்படி பிரிக்கணும்? ஷார்ட் டேர்ம் கோல், அடுத்த 1 மணி நேரம் என்ன செய்யலாம், அடுத்த 3 மணி நேரம் என்னால என்ன செய்ய முடியும், இதுதான் இருக்கிறதுலே முக்கியமானது. எல்லாருமே தோத்து போற விஷயம் அதான். அடுத்த 1 மணி நேரம் நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம எப்பயுமே சூஸ் பண்றது ரெஸ்ட் எடுப்போம், அடுத்து பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம். அந்த நாளைக்கு பாத்துக்கலான்றத என்னைக்கு நம்ம தூக்கி போட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த 1 hourல நான் இந்த 2 5 மார்க் படிக்கிறேன், 3 ஹவர்ஸ்ல 6 5 மார்க் படிக்கிறேன்னு ஒரு சேலஞ்ச் எடுத்து என்னைக்கு பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்மளால ஜெயிக்க முடியும். நெக்ஸ்ட் லாங் டேர்ம் கோல். இப்படி சின்ன சின்ன கோல்ஸா முடிச்சு கடைசியில லாங் டேர்ம்ல நீ என்ன பண்ண போற, நான் ஹாஃப் இயர்லிக்குள்ள ஃபர்ஸ்ட் ரேங்க் எப்படியாவது எடுத்துடணும். ஓகேவா? இல்ல நான் வந்து எங்க ஸ்கூல்ல ஒரு மெடல் இருக்கு, ஓகே ஒரு பிரைஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா என்னை இப்படி பாராட்டுவாங்க, அந்த பாராட்டு எனக்கு வேணும்,
இல்ல சார் எனக்கு 12th 100 out of 100 வேணும். அப்ப அதை நோக்கி பயணிக்கிற மாதிரி ஒரு லாங் டேர்ம் கோலை போடு. உனக்கு அதை போட தெரியலையா, 1 year ஸ்டடி பிளான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு, அதை பாரு. அதுல இருந்து உனக்கு அந்த கோல்ஸ் எப்படி டிவைட் பண்ணி எடுத்துக்கணும்ன்றத பார்த்து தெரிஞ்சுக்க. அடுத்து படிக்கும் போது சும்மா ஏனாதானம்லாம் படிக்க கூடாது. அதுல ஒரு கிளியர் கட் பிளான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் RRR மெத்தட், ரீடு, ரீகால், ரிவைஸ். இந்த பிளானை உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த பிளானை வச்சு படிக்கும் போதே இப்படி இந்த ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி படிக்கணும், உன்னால நல்லா பண்ண முடியும். 1 2 3 மெத்தட் நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், இல்லைன்னா 2 4 8 டெக்னிக் போட்டிருப்போம், இல்ல ஸ்கிரிபிள் டெக்னிக். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் நம்மளோட டீம்ல நான் மட்டும் இல்ல நிறைய பேர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எடுத்து இதுல எது உனக்கு ஈஸிலி அடாப்டபிளா இருக்கோ, எது உன்னால ஈஸியா ஃபாலோ பண்ண முடியுதோ அதை ஃபாலோ பண்ணு. ஆனா சும்மா படிக்காது. புக் எடுத்து வச்சு அதை ரொம்ப நேரம் ஸ்டார் பண்ணி படிக்கிறதோ எழுதி பார்க்கறது மட்டுமோ உனக்கு மார்க் வாங்கி கொடுக்காது. இந்த மாதிரி ஒரு சில கிளியர் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட். காலையில ஒரு நாளைக்கு நான் எழுந்தேன்னா காலையில 5ல இருந்து 6 நான் என்ன பண்ண போறேன், 6ல இருந்து 7 என்ன பண்ண போறேன், சரி 5ல இருந்து 6 நான் ஒரு வாக் போறேன், சும்மா அப்படியே இயற்கையெல்லாம் பார்த்துட்டு ஒரு நடந்துட்டு 6ல இருந்து 7 மட்டும் படிக்க போறேன்னா கூட ஓகே. ஆனா அதை பிளான்டா பண்ணு, டைமை கரெக்டா மேனேஜ் பண்ணு. எனக்கு கேம் விளையாடணும்னு ஆசை, ஈவினிங் வந்தா எனக்கு கேம் விளையாடணும், சரி 7ல இருந்து 8 கேம் விளையாடு. ஆனா 8ல இருந்து 10 எப்படி படிக்கணும்னு பிளான் பண்ணு. அந்த டைமை கரெக்டா மேனேஜ் பண்ணு, சரியா? சோ இதை எப்படி மேனேஜ் பண்ணணும்? மேனேஜ் பண்ணும்போது ப்ரியாரிட்டைசிங் அகாடமிக் டாஸ்க். அகாடமிக்கா இப்போ உனக்கு மார்க் எடுக்கிறது தான் முக்கியம்னா அப்ப அதுக்கு ப்ரியாரிட்டி கொடு. மெஜாரிட்டி ஆஃப் டைம் இதுக்கு தான் நம்ம செலவு பண்ணணும். அதுலயும் உனக்கு டைம் கிடைக்குதுன்னா இருக்கிறதுலயே கஷ்டமானதுல ஃபர்ஸ்ட் முடிச்சிரு. டிஃபிகல்ட் ஆர் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல எடுத்து முதல்ல இப்பவே படிக்க ட்ரை பண்ணணும். டைம் இருக்கும் போதே படிக்க ட்ரை பண்ணணும். எக்ஸாமுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குன்னா அப்போ போய் கஷ்டமான கொஸ்டின் எடுத்து வச்சு படிச்சேன்னா எப்படி மண்டல் ஏறும்? திரும்ப ஈஸியா போய் படிச்சுனே தான் இருப்போம், சரியா? சோ ப்ரியாரிட்டைஸ் பண்ணி இப்பவே கஷ்டமான டாஸ்க் எல்லாம் முடிக்க பாரு. அடுத்து ஸ்கூல்லையும் உனக்கு இருக்க அதர் ஆக்டிவிட்டிஸையும் பேலன்ஸ் பண்ணு. ஸ்கூல்ல விட்டு வந்தாச்சுன்னா ஹோம் ஒர்க்குக்கு டைம் இருக்கு, எனக்கு கேம் விளையாடணும்னா கேம் விளையாடணும், எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸ், இது எல்லாமே பண்ணு. ஆனா அந்த டைமை கிளியரா மேனேஜ் பண்ணு. சார் வேர்ல்டு கப் வருது சார், T20 வேர்ல்டு கப், அதை நான் பார்க்கணும் கூட பாரியா, நான் வேணான்னு சொல்ல. ஆனா படிக்கவும் டைம் ஒதுக்கி இருக்கணும். அதுதான் ப்ரியாரிட்டியும் கூடன்னு சொல்றேன். நெக்ஸ்ட், ஓகே, ஸ்டேயிங் ஆர்கனைஸ்ட். இங்க நம்ம நிறைய சொதப்பிடும். என்ன தெரியுமா? ப்ராப்பர் நோட்ஸ் நம்ம நிறைய பேர் மெயின்டைன் பண்றதே கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்து டே 1ல இருந்து நீ என்ன பண்றியோ இல்லையோ நோட் எல்லாம் போட்டு கரெக்டா மெயின்டைன் பண்ணி கரெக்டா அழகா எழுதி வை. எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்காதுன்னா பரவாயில்ல, ஆனா அது ஒரு பாக்ஸ் போட்டு வைக்கிறது, கரெக்டா மார்ஜின் போடுறது, ஆர்கனைஸ்டா இருக்கணும். புரியுதா? ஒரு விஷயம் தேடுறோம்னா உடனே கிடைக்கிற மாதிரி இருக்கணும். இங்க பிசிக்ஸ் பேஜை திருப்பினா தமிழ், பேஜை திருப்பினா மேக்ஸ், அப்படி இருக்கக்கூடாது. பிசிக்ஸ்னா பிசிக்ஸ் நோட்ல பிசிக்ஸ் தான் இருக்கணும், தமிழ்னா தமிழ் நோட்ல தமிழ் தான் இருக்கும். அந்த மாதிரி எழுதணும், சரியா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட பிசிக்கல் இல்ல மென்டல் வெல்பீயிங். இதுதான் நிறைய பேர் மிஸ் பண்றது. நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ, நம்ம உடம்பை எப்படி பாத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிரெயினும் ஃபங்க்ஷன் ஆகும், நம்மளோட மென்டல் பீஸும் இருக்கும். நிறைய நேரத்துல நம்ம டிஸ்டர்ப்டா இருக்கும், இல்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னா நம்ம சரியான சாப்பாடு எடுத்துக்கிறதுல, ப்ராப்பரான யோகாவோ இல்ல ஒரு சின்ன மெடிடேஷனோ இல்ல நமக்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுல, உன் பாடியை லிசன் பண்ணு. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் உன் பாடியில என்ன கண்ணை மூடி கவனி. ஹார்ட் சத்தம் கேக்குதா, வயிற்றுல என்ன மாதிரி சத்தம் கேக்குது, கவனி. அது கவனிச்சனாலே நிறைய மென்டல் பீஸ் கிடைக்கும், கான்சென்ட்ரேஷன் பவர் கிடைக்கும். அடுத்து செல்ஃப் எவாலுவேஷன். நீ ஒரு தப்பு பண்றனா, நீ தப்பு பண்ணிருக்கன்றத மத்தவங்க எல்லாரும் சொல்றதுக்கு முன்னாடி யார் தெரியுமா சொல்லணும்? நீ தான் சொல்லணும். சார் நான் தப்பு பண்ணிட்டேன் சார், இந்த கொஸ்டின்ல இந்த இடத்துல இந்த வார்த்தை வரும் சார், எக்ஸாம்ல நான் மாத்தி எழுதிட்டேன், இதை என்கிட்ட நீ சொல்ல கூட தேவையில்ல, கண்டுபிடிச்சு வச்சிரு. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு செல்ஃப் எவாலுவேஷன், நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன், என்ன சரியா பண்ணிருக்கேன். இந்த ஸ்டார் ரேட்டிங் எல்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரி ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் உனக்கு நீயே பண்ணு. கண்ணு எல்லாருமே தப்பு பண்ணும், நானுமே தப்பு பண்ணும், அதனால தப்பு பண்றதுல பிரச்சனை கிடையாது. பட் அந்த தப்பு பண்றோம்னா அதை ஏத்துக்க, அதை திருத்திக்க பாரு. அது உனக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் உன் லைஃப்ல. இது எல்லாத்தையும் விட முக்கியமானது சீக்கிங் சப்போர்ட், ஹெல்ப் கேள். உன்னால முடியலையா, உன் டீச்சர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேளு, ஆன்லைன்ல ஹெல்ப் கேளு, உன் சீனியர்ஸ் கிட்ட, டியூஷன் டீச்சர்ஸ் கிட்ட, அண்ணா கிட்ட, அக்கா கிட்ட, அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, யார் உன்னை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறியா அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேளு. எனக்கு இது படிக்கிறேன் புரியல, எனக்கு இது டீச்சர் சொல்லி தரது புரியல, இது எனக்கு புக்கை பார்த்தா புரியல, எனக்கு ஸ்கூல்ல சொல்லி தரது புரியல, வாட் எவர் இட் இஸ், ஆஸ்க் ஹெல்ப் அண்ட் இட் வில் ஹெல்ப் யூ அவுட், சரியா? அண்ட் இது எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம ஹண்டர் லேர்னிங்ல இருக்க பெய்டு கோர்சஸ்ல இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஒரு கால் கொடு, ஓகேவா?
we are also always there to help you out. இது எல்லாமே இப்போ எல்லாமே பேச்சா மட்டும் இருக்காது, இது எல்லாமே சொல்லி we can help you out. So join us also if you are interested. And goodbye கண்ணுங்களா, நான் சொன்னது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணு.